அனைவருக்கும் என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். 13 மாதம் பிறகு நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி ரொம்ப விசேஷமான ஒரு குரு பெயர்ச்சி. வருடா வருடம் ஒவ்வொரு வருஷமுமே பார்த்திங்கன்னா, குரு பெயர்ச்சிக்கு ரொம்ப மிக முக்கியத்துவம் கொடுக்கறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தேடல். இந்த வருஷமாவது நம்மளுடைய வாழ்க்கையில் குரு பெயர்ச்சியினுடைய அருளால் திருமணம், குழந்தை, புத்திரபாக்கியம், வியாபார விருத்தி, இப்படி பல விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றத்துக்கு தள்ளிட்டு போகிற ஒரு ஆள், மிக முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டால் குரு பகவான் மட்டும்தான். அப்போ மிதன ராசியில் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியானது 13 மாதத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா, யாருக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது, யாருக்கெல்லாம் சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் குருவானவர் என்ன செய்வாருங்கிறத பொதுவாக சிம்பிளாக ஒரு 2 லைனில் ஒரு பதிவில் நான் கொடுக்குறேன். 2025ஆம் ஆண்டுடைய தொடக்கத்தில் பார்க்கும்போது மிதுன ராசிக்கு, அதாவது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு மிதுனத்துக்கு பயிற்சி ஆகும்போது கொட்டி கொடுக்கக்கூடிய குரு. அதாவது எப்பயுமே குருவானவர் சில விஷயங்களில் முடிவு பண்ணிட்டார், கொடுக்கணும்னு நினச்சிட்டாரு அப்படின்னா மிகப்பெரிய அளவில் கொடுப்பார். அதே குருவானவர் சில விஷயங்களை கற்றுக் கொடுக்க முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா மண்டையை பிச்சுக்கிற அளவுக்கு பிரச்சனையை கொடுத்துருவார். அதனால தான் பார்த்திங்கன்னா, குரு இருக்கிற இடத்துக்கு நல்லது செய்ய மாட்டார், பார்க்குற இடத்துக்கு தான் நன்மை. அதே மாதிரி சனி இருக்கிற இடத்துக்கு நன்மை, பார்க்குற இடத்துக்கு பிரச்சனை. அந்த மாதிரி குருவினுடைய அருளால் பல ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகுது. அதில் மிக முக்கியமாக முதல்ல வரக்கூடிய ராசிக்காரர்கள் என்னங்கிறத அடுத்தடுத்து சொல்லிட்டு வரேன். இந்த குரு பகவான் மிதுன ராசியில் பயிற்சி ஆகும்போது தனுசு மற்றும் இந்த மீனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்திங்கன்னா, ஞானம், கல்வி, அறிவு, ஆற்றல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெய்வத்துடைய அருள், அதே மாதிரி அந்த தெய்வ வாக்கு, குறி சொல்கிறது, இப்படி எல்லா விஷயத்துக்குமே பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக காரத்துவமாக இருக்கக்கூடியவரே இந்த குரு பகவான் தான். அவள் குரு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகும்போது சில மிக முக்கிய ராசிகள் பார்த்திங்கன்னா நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறாங்க. அதில் முதல்ல வரக்கூடிய ராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களாக இருக்கக்கூடியது. இவர்களுக்கு குரு 7ஆம் இடத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால முதல்ல அந்த திருமண யோகமானது கண்டிப்பாக நடத்தி கொடுத்துருவார். பல துறைகளில் புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி தடைப்பட்டிருந்த ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா கடனில் இருந்து, பல பிரச்சனைகள்ல இருந்து, போராட்டம், சிக்கலில் இருந்தெல்லாம் மீண்டு கொண்டு உங்களை மேலே ரெக்கவர் பண்ண போகிறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. ரொம்ப நாளாக அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்துக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். உங்கள் துணையுடன் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு புதிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ, ஒரு பிஸ்னஸோ, ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டு போட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ரொம்ப அஃபேரில் ஏதாவது இருந்தீங்க, காதல் உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது இந்த காலகட்டம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஆஃப்டர் குரு பயிற்சிக்கு மேலே நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றியை கொடுத்துரும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. பல தடைகளை தாண்டி ஜெயிக்க போகிறீங்க. அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசிக்காரர்கள் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள். இப்போ பொதுவாக ரிஷபத்துக்கு குருவானவர் நல்லது பண்ண மாட்டார். ஆனால் மிதுனத்துக்கு பயிற்சி ஆகும்போது இந்த மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிட்டார்னா ரிஷபத்துக்கு 2ஆம் வீடாக வந்துடும். அப்படி பார்க்கும்பொழுது என்ன ஆகும், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் ஸ்தானம்ங்கிறத விட எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருமானத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நல்ல நிதி பலன்களை எல்லாம் வாரி கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார். வேலை செய்பவர்களுக்கெல்லாம் பல புதிய வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கி கொடுப்பார். புதிய நிலைமை, ஒரு இத்தனை நாளாக ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு பல பிரச்சனைகள்லாம் தாண்டி, பல தடைகளை எல்லாம் தாண்டி மெல்ல 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 நவுந்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் கிடைக்க போகுது. ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட்டை கொடுப்பாருங்க. இந்த ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த குரு பகவான் உங்களுக்கு இத்தனை நாளாக உங்களுக்கு நிறைய சிக்கல்கள், போராட்டம், பிரச்சனைகள், தடைகள் எல்லாம் கேட்டு பார்த்தேன். ரிஷபராசிக்காரர்களை கேட்டு பார்த்தா தெரியும். ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டார். நல்லா ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருப்பார். ஏன்னா ரிஷபத்துக்கு குரு நல்லவர் அல்ல, குரு நல்லது செய்ய மாட்டார். இருந்தாலுமே உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்தாலுமே சில அறிவை கொடுத்து, சில நல் ஒழுக்கங்களை எல்லாம் கொடுத்து, உங்களை நல்வழிப்படுத்தி உங்களை அடுத்த கட்ட பயணத்துக்கு வழிவகுக்கக்கூடிய கிரகமாக இந்த குரு பகவான் வந்திருப்பார். ஆனால் மிதுனத்துக்கு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக வந்துடுவார். வருமானம், அதே மாதிரி நிதி நிலைமை எல்லாமே நல்ல வலுவடைய போகக்கூடிய நிலையில் தான் இருக்க போகுது. பயன்படுத்திக்கிங்க இந்த காலகட்டத்தை. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா மிகவும் நன்மை பெறக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்திங்கன்னா, எல்லா பணிகளும், தாமதமான பணிகள் எல்லாம் மெல்ல 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 இதுக்கு மேல் நடக்க போகுது. முதலீடு செய்ய நினைத்தாலும் கூட குருவினுடைய அருளால் கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கும்.
ஸோ அப்போ எந்த பிஸ்னஸில் போடலாம், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடலாம், சொந்த தொழிலை விரிவாக்கம் பண்ணலாமா, வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் முதலீடு எடுக்கலாமா, இப்படி எல்லா விஷயத்துக்குமே கண்டிப்பாக எடுக்கலாம்னா 100% எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே சமயம் உங்களுடைய சுயஜாதகத்தில் குரு பகவானுடைய நிலை, தசாபக்தியினுடைய நிலையும் தெரிந்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்றால் நிச்சயமாக நல்ல மாற்றம் உண்டு. ஏன்னா இங்கே குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாக்கிய குருவாக வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்து செயல்படுத்துவதற்கு ரெடியாக தான் இருப்பார். ஆனால் நம்மளுடைய சனி பகவானுடைய நிலை வந்து பார்த்தீங்கன்னா, கும்பத்திலேருந்து மீனத்துக்கும் போகிறார். அப்போ கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. இதனால நீங்கள் இவங்கள கேட்டிங்கன்னா தெரியும். கும்பராசிக்காரர்கள்லாம் கேட்டாங்கன்னா தெரியும். ரொம்ப பிரச்சனை, ரொம்ப சிக்கல், போராட்டம், அழுத்தம், வியாதி, பிரச்சனைகள், சிக்கல்கள் இப்படிலாம் பல பிரச்சனைகள்ல இருந்தவங்க இருக்கிறவங்க இந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் நல்ல மாற்றம் கிடைக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. பயப்பட வேண்டாம். அதற்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மீனராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு. இப்ப மீனத்துக்கு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ உங்களுக்கு உங்க வீட்லருந்து 4ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கண்டிப்பாக 4ஆம் இடம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா, சுகஸ்தாயார் ஸ்தானம்னு பேரு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுகபோகங்கள் அனுபவிக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள், அம்மா வழியிலிருந்து கிடைக்க வேண்டிய சொத்துக்கள், அம்மாவிடமிருந்து கிடைக்க வேண்டிய பா இந்த தகராறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சரியாகி உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். உங்களுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம். சமூகத்தில மதிப்பு, மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். புதிய வேலைவாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சொத்துக்கள் மற்றும் வாகன இந்த அபிவிருத்தி செய்வதற்குண்டான காலகட்டம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசா நான் வாங்குறேன். இல்ல வேற இடத்துக்கு நான் வந்து வீட ஷிஃப்ட் பண்றேன். இல்ல புதுசா ஒரு ஃபேக்டரிய வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணி பெரிய லெவல்ல கொண்டு போக நினைக்கிறேன். இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மீனராசிக்காரர்களுக்கு கொண்டு போலாம். ஆனா, அடுத்தது சனி பயிற்சி வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் நிதானிச்சு பண்றதுங்கிறது அவசியம். ஏன்னா, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த குரு நல்லது பண்ணாலுமே கூட, இன்னொரு பக்கம் அடுத்த பயிற்சியும் ஒரு பக்கம் கணக்கில எடுத்துக்கணும். ஸோ, இதையும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது, இந்த மேஷம், அதே மாரி ஆ ரிஷபம், அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ மீனம், விருச்சிகம் இவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மாற்றத்தை குடுக்க போகுது. ஏன்னா, பொதுவா வந்து அந்த விருச்சிகத்துக்கு மிக நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது விருச்சிகம், ரிஷபம், அதே மாரி கும்பம், மீனம் 4 ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வாய்ப்பை வந்து குரு பகவான் கொட்டிக் குடுக்க போறார். அப்ப மீதி ராசிக்காரர்கள்லாம் எப்படி சார் இருக்கும்? எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறாருங்கிறத, அடுத்த ஒரு வீடியோவுல தெளிவா நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 2 லைன்ல சொல்றேன். அப்போ உங்களுக்கு ரிஷபமா இருக்கட்டும், மீனமா இருக்கட்டும், சாரி மேஷமா இருக்கட்டும், ரிஷபமா இருக்கட்டும், மிதுனமா இருக்கட்டும், கடகம், சிம்மம், கன்னி, தனுசு, துலாம், விருச்சிகம், மகரம், கும்பம், மீனம். ஸோ இவர்களுக்கெல்லாம் அடுத்த பதிவுல வந்து குருவினுடைய அமைப்பானது எப்படி இருக்குங்கிறத தெளிவா 2 லைன்ல குடுக்குறேன். பர்ட்டிகுலரா இந்த 4 ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல இம்பாக்ட் குடுக்க போகுது. இந்த காலத்த பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தில குரு பகவானுடைய நிலை தடுக்கிற நிலையில இருக்குதா? கொடுக்கிற நிலையில இருக்கிறாரா? முடக்குறாரா? இல்ல கெடுக்கிறாரா? அப்படிங்கிறத உங்க சுய ஜாதகம் கண்டிப்பாக முடிவு பண்ண பிறகு தான், நீங்க முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஆக மொத்தத்தில பார்க்கும்போது விருச்சிகம், ரிஷபம், மீனம், அதே மாரி கும்பம். இந்த 4 ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில மிகப்பெரிய லாபத்தை வாரிக் கொடுக்க இருக்கிறார். ஸோ உங்க சுய ஜாதகத்தில குரு பகவான் நிலையை தெரிந்து கொள்வதற்கும், அடுத்த 4 வருட பயணங்கள், 1 1/2 வருட பயணங்கள் குரு பகவான் நிலை எனக்கு எப்படி இருக்கணும்? எப்படி இருக்க போகுது? நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா? பண்ண வேண்டாமா? அடுத்த நிலைக்கு கொண்டு போலாமா? இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய நிலையை திருப்திப்படுத்துவதற்காக நீங்க செய்ய வேண்டியது இந்த 4 ராசிக்காரர்களுமே, பக்கத்தில எங்க சித்தர்களுடைய பீடங்கள் இருந்தாலுமே, நீங்க தொடர்ந்து அதிகாலை நேரத்தில எழுந்தெடுத்து 4 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 5 நெய் தீபங்கள போட்டு உங்களுக்கு பிடித்த எந்த சித்தருடைய படங்கள் இருக்கோ, அந்த படங்களை வைத்து தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும், அந்த சித்தருடைய பேர வந்து 108 தடவ சொல்லிட்டு, உங்களால் முடிந்த பொருளை நிவேத்தியம் வைத்து கற்பூர தீபாராதனை காமிச்சிட்டு வாங்க. இத தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாவே போதும். குரு பகவானுடைய நிலை மிகப்பெரிய ஆற்றலை மாற்றிக் கொடுக்கும். ஸோ இத தொடர்ந்து செய்து வாருங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில மிகப்பெரிய யோகத்தை இந்த அடுத்த 2025வது வருடம் இந்த 4 ராசிக்காரர்கள் சிறப்பாக அனுபவிக்க தயாராக இருக்கிறார்கள். ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில வேற எதை பத்தி பேசலாம். ஸோ வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த விஷயத்த நம்ம பார்ப்போம்.